ஆல்ரெடி நெக் டிசைன் இருக்க குர்த்தியில் எப்படி நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம லைனிங்கில் என்ன பண்ணணும், நெக்கு வந்து கட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நமக்கு எவ்வளோ நெக்கு வித்து வேணுமோ அதை நேச்சஸ் போட்டு கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு 3 பக்கமும் நல்லா செக்யூர் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நமக்கு அந்த நெக் டிசைன் வருது இல்லைங்களா, அந்த டிசைனோட ஓரத்தில் எட்ஜஸ்லேயே நம்ம தையல் போட்டுட்டு வந்து என்ன ஷேப்ஸ் இருக்கோ அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் ரவுண்ட் ஷேப் இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ணி எக்ஸஸ் ஆனதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு கிளாத்தை. எப்போவுமே வளைவில் வந்து நேச்சஸ் போடணும். நேச்சஸ் போட்டோன்னா தான் டேர்னிங்ஸ் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இப்போ லைனிங்கில் வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் ஏன் போடுறோம், நேச்சஸ் போட்டுட்டுனாக்கா நம்ம உள்ளே டேர்ன் பண்ணும்போது நெக்கோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். துணியோட பிசுறு எதுவுமே இல்லாமல் அழகாக நீட்டாக வரும். ஸோ இப்போது லைனிங்கை உள்ளே அனுப்பியாச்சு. இப்போ மேலே இருக்க நெக் டிசைன்ஸில் சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்டிச்சிங் போட்டுருவோம். ஸோ நெக்கு ரெடி ஆயிடுச்சு.